வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். புதுமையான சிந்தனையால் பல வெற்றிகளை பெற போறீங்கன்னு சொல்லலாம். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருக்கிறீங்க. உங்கள் நட்சத்திர அதிபதி எந்த மாதிரியான பலன்களை இந்த காலகட்டத்தில் தரப்போகிறாங்க, அதே மாதிரி நீங்கள் சாந்தமாக இருந்தாலுமே எந்த மாதிரியான பலன்களை, நல்ல விஷயங்களும் சரி பாதகமான விஷயங்களும் சரி, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெறுவீங்க, இது எல்லாமே கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். மிதுன ராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் புதன் பகவான் தான். மிதுன ராசியில மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதம் அடங்கும். அதே மாதிரி இரட்டை ராசி சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி இருந்தவங்க எப்போதும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நேர்த்தியை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டிருப்பாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க அழகான மீன் மாதிரி கண்கள் இருக்கும். கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சமன் செஞ்சு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலாக்கால் மாதிரி தான் துல்லியமாக நீதி வழங்குறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. நெருங்கி பழகின நண்பர்களாக இருந்தாலுமே சரி, அவங்க கிட்ட உதவின்னு போய் நிற்க மாட்டாங்க. எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் தன்னோட உழைப்பாலேயே கிடைக்கணுங்கிறதுல தீர்க்கமான முடிவு கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்புகள். புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்றதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் சிறந்தவங்க இல்லைனாலுமே உலகத்தோட பார்வையை பரந்த அறிவை வச்சு பார்க்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். தன்னோட வேலையாக இருந்தாலும் சரி, அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, இழுத்து போட்டு பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி பாராட்டு கிடைச்சாலுமே மற்றவங்கள அனுசரித்து போகிறதுல இவங்க கெட்டிக்காரங்க. பதவி சலுகைகள் இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக பெற முடியும். மூத்த சகோதர சகோதரிகளோட அதிகமாக பாசமாக இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானத்தில் சூரியன் அதிபதியாக இருக்கிறதால இளைய சகோதரர் சகோதரி மேலே பாசமாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க மற்றவங்க கூட எவ்வளவுதான் எளிதில் நட்பு வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த நட்பை துண்டிக்கிறதுன்னு தயங்க மாட்டாங்க. ஏன்னா தனக்கு பிடிச்சவங்களுக்காக எத்தனை துன்பம் ஏற்பட்டாலும் அதுக்காக அவங்க சந்தோஷமாக அந்த விஷயங்களை செஞ்சு தருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் திருப்பதி பெருமாளை தொடர்ந்து நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வரதும், திருப்பதியில் அருளக்கூடிய பெருமாளோட நாமம் அரவிந்த லோசன்கிறத நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி பகவத்கீதையில் இருக்கக்கூடிய மற்ற அவதாரங்களை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்வு சிறப்படையும் எண்ணிய காரியமும் நிறைவேறும். தொடர்ந்து மிதுனராசி அன்பர்கள் இந்த ஆணி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் பார்க்குறப்ப 9043637512. தொடர்ந்து மிதுன ராசி அன்புகள் இந்த ஆணி மாதங்களில் உங்கள் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே அதை திறமையாக செஞ்சு முடிப்பீங்க. திறமையான முடிவுகளை எடுப்பீங்க. அரசு பணி மாதிரி விஷயங்களில் விண்ணப்பிக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பதிலாக தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கை வரைக்கும் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த குறைபாடு எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்கள் தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கடினமான சூழ்நிலை மாதிரி உணரலாம். இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுறது மூலமாக ஒரு அதிக நல்ல பலனை உங்களால் இந்த காலகட்டத்தில் பெற முடியும். எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு உண்டாகும். தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் வெற்றி கொண்டு வந்து தரும். தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக நீங்கள் திகழணும்னு நினச்சிங்கன்னா நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்வு சிறப்படையும். மிதுன ராசி அன்புகளுக்கு நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப மிருகசீரிஷம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான், ரதகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய திறமை இருக்கிறதால பல வகையிலும் வெற்றி பெற போறீங்க. இந்த ஆணி மாதம் உங்கள் நிலையில் பல முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது. ஜென்ம ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி தருவார். பொன்பொருள் சேர்க்க அமையும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலைமை உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால மனசில் அப்பப்போ படப்படப்பு டென்ஷன் இதெல்லாமும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. மனசை அலைபாய விடாதீங்க. தொழிலில் மட்டும் நீங்கள் முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா பல வகையில் உங்களால் மேன்மை அடைய முடியும். பணிபுரிகிற இடத்துல ஒரு சில நேரங்களில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எப்போதும் கவனமாக உங்கள் வேலையில் இருந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்க முடியும். அரசு விவகாரங்களை தள்ளி போடுறப்ப இந்த மாதங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. லாபஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சாரம் இருக்கிறதால புதுசாக சொத்து சேரக்கூட வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது.
விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாமே பூர்த்தியாகும். ரியல் எஸ்டேட், கெமிக்கல், ஃபில்டர், வாட்டர், பிரிக்ஸ் இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் லாபம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்துட்டு வந்த விவகாரங்கள் கூட சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை தான். ஒரு சிலருக்கு வேலைக்காக வெளிநாடு போகும்னு நினைப்பீங்க. அந்த வாய்ப்பு எல்லாமே வெற்றி அமையும். ஆரோக்கியமும் தொடர்ந்து சீராகும். அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போகிறதால பல நெருக்கடிகள் உங்களாமல் இல்லாமல் பார்த்துக்க முடியும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்கள் மேற்கல்விக்காக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். இந்த நட்சத்திரக்காரங்கள் தொடர்ந்து நீங்கள் நரசிம்மரை வழிபட்டு வாங்க, உங்கள் வாழ்வு சிறப்படையும். இயல்பாகவே புதுமையான சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு மேலும் நல்ல பலன் தான் ஏற்படும். அதே மாதிரி மற்றவங்களுடைய வீண் பேச்சை மட்டும் கேட்காத இருங்க. எதாக இருந்தாலும் உங்களுடைய சுய சிந்தனை அவசியம். மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்கள் செய்கை மன வருத்தத்தை தான் கொண்டு வந்து தரும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்திருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கிறதால எந்த ஒரு விஷயங்களும் தீர ஆலோசனை செஞ்சுட்டு வாங்க. வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பாராட்டுகள் பல வகையிலும் கிடைக்க போகுது. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கூட உங்களுக்கு கிடைக்கும். பிடித்தமான இடத்துல வேலை மாற்றம் பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்பட்டு வாங்க. இப்போ இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். விநாயக பெருமானுக்கு எப்போதும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க, உங்கள் வாழ்வு சிறப்படையும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு யோகக்காரங்கன்னு சொல்லக்கூடிய ராகுவும் கல்விக்காரங்கன்னு சொல்லக்கூடிய புதனும் இவங்களுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாற்றல் அதிர்ஷ்டங்கிறது இயல்பிலே அமைஞ்சிருக்குது. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தை சஞ்சாரம் செய்கிறாங்க. ராசிநாதன் ராசிக்குள்ளேயே இருக்கிறதால பல வகையிலும் நன்மைன்னு சொல்லலாம். மற்றவங்களால சாதிக்க முடியாத காரியத்தை கூட இப்போ உங்களால் சாதிக்க முடியும். பலருடைய பாராட்டுக்களையும் எதாலும் பெற முடியும். ஒரு சிலருக்கு புதுசாக ஒப்பந்தம் கையெழுத்திடணும்னு நினைப்பீங்க. அந்த வாய்ப்பு வெற்றியாகும். இழுபறியாக இருந்துட்டு வந்த இனி நிலைமை கூட மாறும். வரவு பல வகையிலும் வந்து சேரப்போகுது. உடல் நிலையில இருந்துட்டு வந்த சங்கடம் கூட விலகும். ஆரோக்கியமும் சீராகும். சனி பகவான் வக்கரமடைஞ்சிருக்கிறதால நீங்கள் செய்கிற செயலில் மட்டும் தொடர்ந்து நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டு வாங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயம். குருவோட பார்வை 4, 6, 8 இடங்களில் இருக்கிறதால சந்தோஷத்துல இருந்துட்டு வந்த தடை எல்லாமே விலகும். மன மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். எதிர்ப்புகள் கூட இப்போ நீங்கும். செல்வாக்கு உயரப்போகுது. பணியாளராக இருக்கக்கூடியவங்களுடைய விருப்பம் நிறைவேற போகுது. எதிர்பார்த்த இடமாற்றமும் கூடவே ஏற்படும். வெளிநாடு முயற்சி கூட ஆதாயத்தை தான் தரும். சுயதொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசாக ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் மீனாட்சி தாயாரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்படையும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு எப்போதுமே நீங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த மாதமும் தொடர்ந்து இருந்துட்டு வாங்க. மனசில் அப்பப்போ வீண் கவலை எல்லாமே ஏற்பட்டுட்டு இருக்குது. அதை எல்லாமே விட்டுருங்க. எதுலையுமே ஒரு வேகத்தை கொண்டுட்டு வர்றது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வரவுக்கு மேறின செலவு வேண்டாம். ஆடம்பர பொருள் சேர்க்கணும்னு நினைப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து செலவு செய்ய பாருங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ சேர்க்கை உண்டாகலாம். மனசில் வீண் கவலை மட்டும் அப்பப்போ ஏற்படுது. அது எல்லாமே நீக்கிட்டு வாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லோருமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமை இந்த காலகட்டம் அதிகரிக்க போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து கல்வியில் கவனம் செலுத்திட்டு வாங்க. உங்கள் பயணங்கள் எல்லாமே வெற்றியடையும். தொடர்ந்து நீங்கள் மீனாட்சி தாயாரை வழிபடுறது அவசியம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானும் வித்தியகாரகன் சொல்லக்கூடிய புதனும் இவங்களுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாற்றலால் எந்த ஒரு வெற்றியும் உங்களால் கொண்டு வர முடியும். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் ஒரு புதிய பாதை உங்களுக்கு தென்பட போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால அவருடைய 3 பார்வையுமே உங்களுக்கு யோகத்தை தான் வழங்கிருக்குது. இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த சங்கடங்கள் விலகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வாய்ப்பும், விலகி போனவங்க கூட இப்போ உங்களை விரும்பி வந்து சேருவாங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். உடல்நிலை சீராகும். அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. வியாபாரத்தில் இது வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே விலகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிருக்குது. போட்டியாளராக இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட பல வகையிலையும் சண்டைக்கு வந்திருப்பாங்க. அது எல்லாமே நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடம் கூட விலகும். புதுசாக தொழில் தொடங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி கூட வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய செவ்வாயால் வருமானம் பல வகையிலும் வரப்போகுதுன்னு சொல்லலாம். விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க மேற்கல்விக்காக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது நிறைவேறும். குரு பகவான வியாழன் அன்னைக்கு நீங்கள் வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்வு சுபிச்சமாக முடியும். மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சூரியனோட சஞ்சாரங்கிறது புகழை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு தான். குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாத பல திறமைகளை மறைச்சு வச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ வெளிப்பட போகுது.
திறமையால பல பாராட்டுகள், பல வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம். உங்க வீட்டில் 3ஆம் வீட்டு அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கிறது உங்க ராசிக்கு முழுமையான ஒளியை கொடுக்குறாங்க. ஒளி இருக்கிற இடத்துல புகழ் இருக்குங்கிறது நிச்சயம். அதனால கண்டிப்பா புகழ்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து உங்க திறமையை வெளிப்படுத்துங்க. அட்டகாசமான புகழ், பாராட்டு எல்லாமே கிடைக்கும். விலகி சென்றவங்க கூட இனி இதனால விரும்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்க ராசிக்கு 2ஆம் வீடான கடகத்துல 3 கிரகங்கள் அமர்ந்திருக்குது. இதனால உங்களுடைய விஷயம் அனைத்துமே உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய மாதங்கள்ல இந்த ஆணி மாதங்களை குறிப்பா எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.